கடந்த 3 நாளோட ஒவ்வொரு நொடியோட ஃபுட்டேஜ் இந்த கேமராக்குள்ள இருக்கு. எனக்கு அதோட எல்லா டேட்டாவும் வேணும். ஓகே மேடம், உங்களுக்கு என்ன தோணுது? இதனால பூஷனோட ஆத்மா ஏதாவது தொல்லை பண்ணுமா? நாம முழு முயற்சி பண்ணணும். ரிசர்வேஷன் ரூமுக்கு மிஸ்டர் கேஷவ் சார் வந்திருக்காரு. ஹலோ சார். சரி, நம்ம வீட்டில் உங்களுக்கு ஏதாவது ஆத்மா தெரிஞ்சுதா? சார், உங்களுக்கு நான் நம்பிக்கையா சொல்றேன். அதாவது உங்களோட இந்த வீட்டில் ஏதாவது பேரநார்மல் ஆக்டிவிட்டி நடந்ததுன்னா அதுக்கான அறிகுறி எங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். அப்புறம் அந்த ஆக்டிவிட்டிஸ் எங்க கேமரால கேப்சரும் ஆகலாம். எங்ககிட்ட கொஞ்சம் ஸ்பெஷல் வெரைட்டியான கேமராஸ் இருக்கு. அதுல லேசான வெளிச்சத்துல உள்ளது கூட தெரியும். இங்கே பாருங்க, நான் உங்களை ஒரே ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நான் என்னோட இந்த ப்ராப்பர்ட்டியில் 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டணும்னு பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி இந்த இடத்து மேலே இருக்கிற எல்லா வதந்திங்களையும் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னது? சரி சரி, நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்க, நான் கிளம்புறேன். கைஸ், போங்க, எல்லாரும் அவங்கவுங்க வேலைக்கு போங்க. நான் என்னன்னு பார்க்குறேன். ஹலோ, ஹலோ, இங்க இருக்கிறது யாரு? ஹலோ, யாரது? அங்க யாரது? மயூர். எஸ் சார். மேலே போய் பாருங்க, இந்த ஷிம்மி ஓப்பன் ஆகுதுன்ட்டு. ஒருவேளை கொலைகாரன் இந்த வழியை பயன்படுத்தியிருந்தா? பூர்வி. சார், இறந்தவங்க பேரு ஆலியா. தொழில் முறையில் அவங்க ஒரு கிளேவண்ட். அவங்க இந்த இடத்துக்கு அவங்க டீமோட இறந்து போன பூஷன்ற குற்றவாளியோட ஆத்மாவோட சயின்டிபிக் முறையில் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, அதான் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவங்களே இறந்துட்டாங்க. வேற ஏதாவது? சார், இவங்கெல்லாம் சொல்றாங்க அந்த ரூம்ல இருந்து ஆலியாவுக்கு ஏதோ விழற சத்தம் கேட்டிருக்கு. இவங்க அங்க போயிருக்காங்க. அப்புறம் பவர் கட் ஆயிருக்கு. அப்புறம் இவங்களோட சிசிடிவி கேமரா மானிட்டர்ஸ் எல்லாமே ஆஃப் ஆயிருக்கு. பவரை யாராவது சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருப்பாங்க? இல்ல சார், அந்த சமயம் நாங்க எல்லாருமே இங்கதான் இருந்தோம். அப்புறம் மெயின் சுவிட்சை போய் யாரும் ஆஃப் பண்ணுவாங்க? அதுவும் இல்லாம சம்பவம் நடந்த அடுத்த நிமிஷமே கரண்ட் தானாவே வந்துடுச்சு. அப்போ உங்களை தவிர யாரோ ஒருத்தர் உள்ள வந்திருக்காங்க. அது யாரு? இந்த பவர் சுவிட்ச் ஆஃப் ஆகிற வரையும் இந்த சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகிட்டு இருந்ததுல்ல, அந்த ஃபுட்டேஜ் எங்களுக்கு காட்டுங்க. இது என்ன சத்தம்? தெரியல சார், எங்களுக்கும் கேமரால அப்போ எதுவும் தெரியல சார். கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணுங்க.
இந்த சத்தம் வந்ததும் பவர் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணுங்க, வால்யூம் அதிகமாக்குங்க. ஆமா சார், இந்த சத்தம் கொஞ்சம் விசித்திரமா இருக்கு. ஆமா சார், இந்த சத்தம் தான் அது. இந்த சத்தத்தை கேட்டுதான் ஆலியா உள்ள போனாங்க. அப்போ ரூமோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருந்துச்சு? 0.5 டிகிரி அதிகமாயிடுச்சா? அப்படின்னா அந்த டைமில் ரூமில் யாரோ இருந்திருக்காங்க. அதை உங்கள் கேமரா கேட்ச் பண்ணலை. ஒன்று பண்ணுவோம், பங்களாக்கு வெளியில் போய் பார்ப்போம். பூர்வி, கொஞ்சம் ஃபுட்டேஜ் செக் பண்ணு. ஓகே சார். என்ன மயூர், ஏதாவது தெரிஞ்சுதா? சார், யாரும் இது வழியாக வந்த மாதிரியே போன மாதிரியே அடையாளம் இல்லை சார். அப்படியா? அப்படின்னா அந்த கொலைகாரன் இந்த பங்களாக்குள்ளே எப்படி வந்திருப்பான்? டாக்டர் சாப், தெரிஞ்சதா ஆலியா மேல எந்த ஆயுதத்தை வச்சு தாக்கினாங்கன்னு? அவங்க மேல தாக்குதலே நடக்கல. வாட்? இவங்க உடம்புல காயம் ஏற்பட்ட ஒரு தடம் கூட இல்லையே. ஆனா அவங்க மூக்கு காதுல இருந்து ரத்தம் வந்துச்சே. ஏதாவது கேஸ், விஷம் இந்த மாதிரி? இல்ல, இவங்க விஷ கேஸ்னால கூட சாகல. ஆனா இவங்க இறந்ததுக்கான காரணம் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. பூஷனோட ஆத்மாவா? அட, எனக்கு அதெல்லாம் தெரியாது. இது வரைக்கும் நான் எந்த ஒரு ஆத்மாவையும் பார்த்ததே இல்லை. ஆனா அப்படி ஏதாவது ஆத்மாவா இருந்தா அது ஒரு ஸ்பெஷல் டைப்பான ஆத்மாவா இருக்கணும். ஒரு டாக்டரோட ரூபத்துல அவங்களோட இதயத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கணும். என்ன, ஆலியாவோட இதயத்தில் ஆத்மா நுழைஞ்சிருச்சா? அட கடவுளே! அட நிறுத்துப்பா அபிஜித். ஆலியாவோட மரணத்துக்கான காரணம் ஹார்ட் அட்டாக். ஒருவேளை ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னா அப்போ ஆத்மா அவங்க இதயத்துக்குள்ள தானே போயிருக்கணும். ஹார்ட் அட்டாக்கா? அதுவும் இந்த வயசுல? ஒருவேளை ஆலியாவுக்கு ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம் ஏதாவது இருந்து. ஆலியாவோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை பாருங்க. இதை பாருங்க. ஆலியாவோட மெடிக்கல் ரிப்போர்ட்ல இவங்களுக்கு எந்த விதமான ஹார்ட் ப்ராப்ளமும் இல்லைன்னு இருக்கு. அப்புறம் இவங்களோட பிளட் ப்ரெஷரும் நார்மலாக தான் இருந்திருக்கு. சார், ஒருவேளை எதையாவது பார்த்து இவங்க பயந்துருக்கலாம், அதனால ஹார்ட் அட்டாக் வந்திருக்கலாம். ஆனா சார், ஹார்ட் அட்டாக் வந்தது சரி, ஆனா காது மூக்குல இருந்து ரத்தம் எனக்கு புரியல சார். எனக்கும் அது புரியல தான். எனிவே, அது என்ன காரணமா இருந்தாலும் அதை நான் கண்டுபிடிச்சிருவேன். சார், நீங்க கண்டுபிடிச்சிட்டே இருங்க. ஆனா ஆகிற காரியம் இருந்தா சொல்லுங்களேன், கேஸ் நகர்த்தணும்ல. சார், அவங்க கையில் ராடு இருந்துச்சு. அது உடஞ்ச எலும்பை ஜாயின் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. கையில ராடு இருந்துச்சா? ராடு தான். அபிஜித், டாக்டரோட ரிப்போர்ட்ல ஆலியா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறதா சொல்றாங்க. அவங்களுக்கு எந்த வியாதியும் கிடையாது. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அவங்களுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு வியாதி இருக்கு. அவங்க முழுசா ஆரோக்கியமா கிடையவே கிடையாது. அப்படியா? அப்படின்னா ஆலியாவோட டாக்டரை பார்க்கணும். சொல்லுங்க டாக்டர் சார், நாங்கள் எல்லாரும் சிஐடிஸ். சிஐடியா? உங்களுக்கு என்கிட்ட என்ன வேலைப்பா? டாக்டர், ஆலியா உங்களோட பேஷண்ட் தானே? ஆலியா? ஆமாம், நான் உங்களுக்கு ஃபேமிலி டாக்டர் தான். என்னாச்சு? ஹார்ட் அட்டாக் வந்ததுனால ஆலியா நேற்று இறந்து போயிட்டாங்க. என்ன, ஆலியாவுக்கு ஹார்ட் அட்டாக்கா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. அவள் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தா. அதை பற்றி விசாரிக்கிறதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இப்போது நீங்கள் எங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்கள். அவங்களுக்கு க்ரானிக் ஹார்ட் டிசீஸ் இருந்துச்சா? அதாவது பழைய ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்? நான் சொல்கிறேன், அவங்களுக்கு எந்த ஹார்ட் ப்ராப்ளமும் இல்லை. அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தாங்க. அப்போ 3 நாளைக்கு முன்னாடி அவங்க உங்கள் கிளினிக்கு எதுக்கு வரணும்? ஆலியாவுக்கு கிட்னி இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. நான் அவங்களுக்கு மெடிசன் கொடுத்தேன். அப்புறம் அவங்களுக்கு பயப்படுற மாதிரி எந்த விஷயம் இல்லை. அவங்களுக்கு கொடுத்த மெடிசன் பிரிஸ்கிரிப்ஷன் காட்டுங்க. இதுதான் அந்த மெடிசன் ஆலியா கொடுத்தது. இதோட பேர் ஜிகோடைன். டாக்டர், இந்த மெடிசனுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா? இந்த மெடிசனில் எந்த சைடு எஃபெக்டும் இல்லை. அது இப்போவே தெரிஞ்சிடும். ஸ்ரேயா, டாக்டர் சலோங்கிக்கு ஃபோன் பண்ணுங்க. இந்த மெடிசனை பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே சார். ஸ்ரேயா சொல்லு. சார், நாங்கள் ஆலியாவோட ஃபேமிலி டாக்டர் டாக்டர் ராகேஷை பார்க்க வந்திருக்கோம். அவங்க ஆலியாவுக்கு ஜீகோடன்ற மெடிசனை கொடுத்துருக்காங்க. ஸ்ரேயா, இது இன்ஃபெக்ஷனுக்காக கொடுக்குற மெடிசன், கிட்னி இன்ஃபெக்ஷனுக்கு கொடுக்கறது. சரி, இந்த மெடிசன்னால ஹார்ட் அட்டாக் வருமா? வர வாய்ப்பு இருக்கு சார்,
ஸ்ரேயா. இந்த மெடிசன்னால ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் சால்கே சொல்றாரு. ஓ, இவர் தான் எங்களோட ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் டாக்டர் சாலங்கி. நீங்கள் அவர்கிட்ட கொஞ்சம் பேசுங்க. சொல்லுங்க டாக்டர். இந்த மெடிசன்னால தான் ஆலியாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு நீங்கள் நம்புறீங்களா? ஆமாம், எனக்கு அப்படி தான் தோணுது. ஆனால் டாக்டர், எல்லா கேசஸ்லையும் அப்படி நடக்காது. ஆனால் சில கேசஸில் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்கள் பெணங்களை பார்க்குற டாக்டர், உங்களுக்கு இந்த மெடிசனை பற்றி என்ன தெரியும்? வில் யூ ப்ளீஸ் ஷட் அப்? என்ன தைரியம் இருந்தால் நீங்கள் என்கிட்டயே இந்த மாதிரியெல்லாம் பேசுவீங்க? வேற உங்களை என்னன்னு சொல்றது? என்னன்னு சொல்றதா? எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. உங்களை டாக்டர் ஆக்குனது யாரு? நீங்க டிகிரியை படிச்சு வாங்கின மாதிரி தெரியல. இந்த டாக்டர் வேலையை விட்டுட்டு பேசாம சன்னியாசி ஆயிடுங்க. பேசல, இவர் கூட நீங்களே பேசுங்க. என்னோட தொழிலே கேவலமா பேசுறியா? யூ ஷட் அப். டாக்டர் சார், நான் கவின் பேசுகிறேன். அடே கவின், ஐ ஆம் சாரி. அந்த டாக்டர் யார் அவன்? அப்புறம் திடீர்னு ஆலியாவுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் எப்படி ஏற்பட்டுச்சு? அப்படின்னா நாங்கள் இப்போது ஆலியாவோட வீட்டுக்கு போகிறோம். அங்கே போனால் தான் தெரிஞ்சுக்க முடியும் இந்த இன்ஃபெக்ஷன் பாக்டீரியா ஆலியா உடம்புக்குள்ளே எப்படி போச்சுன்னு. ஆமாம் சார், கொலைகாரனை பற்றி இப்போ வரைக்கும் எதுவும் தெரியல. சார், இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. நிச்சயம் ஏதாவது தெரியும் சார். ஓகே சார். சார், நிக்கில், ஏதாவது தெரிஞ்சுதா? இல்லை சார், எதுவும் தெரியல. நிக்கில், கண்டிப்பாக ஏதாவது நமக்கு தெரிய வரும். நிச்சயமாக யாராவது ஒரு ஆள் அவங்கள பார்த்துருப்பாங்க. சார், எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க சார். எனக்கு ஏதாவது காசு கொடுங்க சார். அந்த கடவுள் உங்களை நல்லா வச்சுப்பார் சார். என்னது நேரம் இல்லை? கடவுள் யாருக்கு உதவி பண்ணுவார்னா முதல்ல தனக்கு உதவியாக இருக்கணும். அல்ல சார், என்னால் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் சார். இங்கே பாருங்கள், நாங்கள் முக்கியமான வேலையை இங்கே வந்திருக்கோம். உங்ககிட்ட பேசுறதுக்கு எங்ககிட்ட டைம் கிடையாது. ப்ளீஸ் இங்கேருந்து போங்க ப்ளீஸ். சார், நீங்கள் இதை தானே தெரிஞ்சுக்க வந்திருக்கீங்க? நேற்று ராத்திரி இங்கே என்ன நடந்ததுன்னு? ஒரு நிமிஷம். நாங்கள் என்ன தெரிஞ்சுக்க வந்திருக்கோன்னு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியும் சார். சரி சொல்லு. அப்படிலாம் சும்மா சொல்லிட முடியாது. முதல்ல காசை கொடுங்க, அப்புறமா சொல்கிறேன். இந்தா, இப்போ சொல்லு. சார், நேற்று ராத்திரி இங்கே ஒரு வண்டி நின்றுட்டு இருந்தது. அதில் ஒரு ஆள் உக்காந்துக்கிட்டு இருந்தான். இது எத்தனை மணிக்கு நடந்துச்சு? 7-8 மணிக்கு நடந்த விஷயம். என்ன வண்டி? அந்த வண்டி இங்கே எவ்வளோ நேரம் இருந்துச்சு? சார், அது காரு. கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக நின்றுட்டு இருந்தது. வண்டிக்குள்ளே யார் இருந்தாங்கன்னு உனக்கு தெரியுமா? யாருன்னு அதெல்லாம் நான் பார்க்கல சார். ஆனால் அந்த ஆள்கிட்ட நான் பணம் கேட்டேன். கார் கதவை தட்டினேன். ஆனால் அவன் திறக்கவே இல்லை சார். அவனே ஒரு பிச்சைக்காரன் சார். அவன் என்ன எனக்கு பணம் கொடுக்க போகிறான். அப்படியா? அந்த ஆள் காரை விட்டு இறங்கி இந்த வீட்டுக்குள்ளே போனானா? ஆமாம் சார், நேற்று போகலை. ஒரு நிமிஷம், என்ன சொல்கிற நீ? அப்படின்னு அந்த ஆள் இதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கானா? ஆமாம் சார், அவன் 3 நாளைக்கு முன்னாடி வந்தான். அப்படின்னா நீ அவனை பார்த்துருப்பல்ல? பார்த்தேன் சார், ஆனால் முகத்தை பார்க்கல. ஏன் முகத்தை பார்க்கல? அவன் தொப்பி போட்டிருந்தான் சார். அப்புறம் நைட் இல்லையா, இருட்டாக இருந்துச்சு. அதனால சார் முகம் சரியாக தெரியல சார். சரி, நீ போ. சரிங்க சார். 7லேருந்து 8க்கு நடுவில் இது கண்டிப்பாக ஆலியாவோட க்ரூவாக தான் இருக்கணும். அவங்கள விசாரிப்போம், யார் வந்தாங்க, எதுக்காக வந்தாங்கன்னு. எக்ஸ்கியூஸ் மீ, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை நிப்பாட்டிட்டு இங்கே வாங்க. என்ன விஷயம் சார்? சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க. 3 நாளைக்கு முன்னாடி சாயந்தரம் 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ள வெளியால் யாராவது உள்ளே வந்தாங்களா? சார், எனக்கு இதை பற்றி ரொம்ப அதிகமாக தெரியாது. ஏன்னா சூர்யாவும் நானும் 3 நாளைக்கு முன்னாடி நாங்கள் பகல்லே போயிட்டோம். அப்புறம் அன்றைக்கி நாங்கள் ராத்திரி ரொம்ப லேட்டாக தான் வந்தோம். அப்புறம் நீங்கள் இங்கே தானே இருந்தீங்க? ஆமாம் சார். சரி, நீங்கள் சொல்லுங்கள். 3 நாளைக்கு முன்னாடி இங்கே யாராவது வந்தாங்களா? ஆமாம், ஒரு எலக்ட்ரிஷியன் வந்தான் சார். எலக்ட்ரிஷியனா? ஆமாம் சார், அன்றைக்கி ஷார்ட் சர்க்யூட் ஆனதுனால ஃபியூஸ் போயிடுச்சு. அப்போது நான் தான் கால் பண்ணி எலக்ட்ரிஷியனை வர சொன்னேன். ஆனால் அந்த ஷார்ட் சர்க்யூட் எப்படி நடந்துச்சு? தெரியல சார், எனக்கு இந்த இடத்த பற்றி அவ்வளோவெல்லாம் தெரியாது. ஆனால் எலக்ட்ரிஷியன் வந்தார். ஒரு 10 நிமிஷத்தில் வேலையை முடிச்சுட்டு போயிட்டார். அப்போது நீங்கள் அந்த எலக்ட்ரிஷியனை பார்த்துருப்பீங்கள்ல, அவன் பார்க்குறதுக்கு எப்படி இருந்தான்? நான் அந்த அளவுக்கு தெளிவாக பார்க்கல சார். நான் ஃபால்ட் மட்டும் என்னன்னு சொல்லிட்டு என்னோட அப்சர்வேஷன் ரூமுக்கு போயிட்டேன் சார். ஆனால் நீங்கள் எதுக்காக அவன் மேலே சந்தேகப்படுறீங்க? ஏன்னா அவன் அன்றைக்கி இங்கேருந்து போகவே இல்லை. அவன் வெளியில் வண்டியில் உட்காந்துக்கிட்டு வீட்டை கண்காணிச்சிக்கிட்டு இருந்திருக்கான். ஒரு வேலை பண்ணலாம், இந்த வீட்டை நல்ல சோதனை போடலாம். மூளை முடுக்கெல்லாம் செக் பண்ணுவோம். அப்படி அந்த எலக்ட்ரிஷியன் வந்திருந்தா கண்டிப்பாக அவன் ஏதாவது பண்ணியிருப்பான். முதல்ல நாம் இங்கே இருக்கிற எலக்ட்ரிக் பாயிண்ட்டை செக் பண்ணலாம்.
ஒருவேளை அந்த எலக்ட்ரிஷியன் பாயிண்ட்ல தில்லுமுள்ளு பண்ணியிருந்தா பாருங்க. ஆலியாவோட வீட்டில் அந்த வைரஸை வேணும்னே பரப்பியிருக்காங்க. அவளுக்கு ஹார்ட் அட்டாக் வரணுன்றதுக்காக. அப்படின்னா அந்த வைரஸ் இங்கே கண்டிப்பாக இருக்கணும். அதோட சிக்னல் நம்மளுக்கு வைபவோட பேடில் கிடைக்கும். இப்போ நாம் வீட்டோட ஒவ்வொரு மூலையும் நல்லா செக் பண்ணணும். அப்புறம் ஆலியா யூஸ் பண்ண எல்லா பொருளையும் செக் பண்ணணும். கெவின் சார், கொஞ்சம் முன்னாடி போங்க. இல்லை சார், இந்த பக்கம் எதுவுமே தெரியல. அப்போ என்னவா இருக்கும் நிக்கல்? அந்த எலக்ட்ரிஷியன் இங்கே வந்திருக்கான். நிச்சயமா ஏதாவது பண்ணியிருக்கணுமே. என்ன பண்ணியிருப்பான்? சரி ஆண்டி, அந்த எலக்ட்ரிஷியன் இந்த ரூமை தவிர வேற எங்கேயாவது போனானா? இல்லை சார், அவன் இங்கே மட்டும் வந்துட்டு திரும்பி போயிட்டான். சார், இந்த காயில் எரிஞ்சு போன எலக்ட்ரிக் காயில் இங்கே தான் ஏதோ நடந்திருக்கு. ஆமாம், இது உங்களால் ஏற்பட்டுச்சா? இல்லை சார், நான் இதை பார்க்கல. நானும் எதுவும் பார்க்கல சார். இங்கே தான் ஏதோ நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்ப்போம், அதில் ஏதாவது தெரியலாம். இங்கே இன்னொரு கேமராவை காட்டுங்க. ஒரு நிமிஷம் சார், இந்த டேபிளுக்கு கீழே ஏதோ லைட் ஸ்பார்க் ஆன மாதிரி இருந்துச்சு சார். உடனே ரீவைண்ட் பண்ணி ப்ளே பண்ணுங்க. சார், இது எரியுது. என்னது இது? அந்த லைட் பிளிங்க் ஆக ஆரம்பித்த உடனேயே வீட்டில் மொத்த கரண்ட்டும் போயிடுச்சு. இது தற்செயலாக நடக்கலை. அது இஎம்பி டிவைஸ். அதிலிருந்து சிக்னல் வந்திருக்கு. உடனே ரூமில் இருக்கிற லைட்டெல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் ஆலியாவோட மரணத்துக்கான புதிர் தெரியல சார். நிக்கில், புதிரை கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம். என்ன கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். சாலங்கி சார், நீங்கள் கொஞ்சம் லெஃப்ட்டுக்கு வாங்க. அந்த பாக்ஸில் கொஞ்சம் பாருங்கள். ஆமாம் சார், ஆமாம், அங்கே தான் இருக்குது. இங்கேயா? ஆமாம் சார், அந்த பாக்ஸில் தான் பாக்டீரியா தெரியுது. இங்க பாருங்க. ஓ, அப்படின்னா இந்த பாக்டீரியாவை இந்த மாவில் தான் கலந்து வச்சுருக்காங்க. கண்டிப்பா இந்த மாவுனால தான் ஆலியாவுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு.
இன்ஃபெக்ஷன் ஆனதுனால தான் அவங்க அந்த மாத்திரையை சாப்பிட்ருக்காங்க. அந்த மாத்திரையால தான் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. சார் அப்புறம் இன்னொரு விஷயம், எனக்கு இந்த ரெசிப்ட் கிடைச்சது ஆலியா தன்னுடைய வீட்டு லாக்க நடுவில் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. புது லாக். அப்போ ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஸ்ரேயா, அந்த கொலைகாரன் கதவை உடைச்சிட்டு வந்து இந்த பாக்டீரியாவை கலந்துட்டு போயிருக்கான். இன்ட்ரெஸ்டிங். ஹலோ, இஎம்பி டிவைஸா? இந்த கொலைகாரன் ரொம்பவே புத்திசாலியாக இருக்கான். முதல்ல அவன் இந்த இஎம்பி டிவைஸ் மூலியமா இந்த மொத்த ஹால்லையும் எத்தனை எலக்ட்ரிக் டிவைசஸ் இருந்துச்சோ அது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறமா இப்படிங்கிறதுக்குள்ள இந்த எலக்ட்ரிக் டிவைஸ் மூலமா மொத்த அறையிலையும் பயங்கரமான எலக்ட்ரிக் கரண்ட்டை அவன் செலுத்தியிருக்கான். அப்புறம் அந்த எலக்ட்ரிக் கரண்ட் தான் ஆலியாவை கொலை பண்ணிடுச்சு. பார்ப்போம். ரிமோட் பட்டன் அமுத்தின உடனே இஎம்பி டிவைஸ்லேருந்து வெளியில் வர எலக்ட்ரிக் சார்ஜ் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். சார் ரேஸ்லாம் வந்துச்சு, ஆனா நம்ம மேல கரண்ட் பாயவே இல்லையே. அப்படி இருக்கும்போது இதனால ஆலியா எப்படி இறந்துருப்பாங்க? ஏன்னா ஆலியாவோட கையில் ஃப்ராக்சர் ஆகிருக்கு. ஃப்ராக்சர்னால ஆலியாவோட கையில் ஒரு ராட் வச்சுருக்காங்க, மெட்டல் ராட். ஆலியா இந்த இஎம்பி டிவைஸ் கிட்ட போன உடனேயே அவளோட கையில் இருந்த அந்த மெட்டல் ராட் இந்த இஎம்பி டிவைஸ்ல இருந்து வந்த எலக்ட்ரிக் ரேஸை தாம் பக்கமாக இழுத்துருக்கு. அப்புறம் ஆலியா கிட்னி இன்ஃபெக்ஷனுக்காக எந்த மருந்து சாப்பிட்டாங்களோ அதில் இருந்த கெமிக்கல்ஸ் இந்த எலக்ட்ரிக் கரண்ட்டை அவங்களோட இதயத்துக்கு செலுத்தியிருக்கு. கொலைகாரன் என்னவோ உள்ளே வரல. அப்போது அவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் ஆலியா இஎம்பி டிவைஸ் கிட்ட போனாங்கன்னு? அப்படின்னா அவன் ஆலியாவை கண்காணிச்சிட்டு இருந்தான். இங்கே சிசிடிவி கேமரா எதாவது இருக்கான்னு பாருங்க. சார் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சிக்னல் போயிருக்கு. அப்புறம் அந்த கொலைகாரன் டிரான்ஸ்பாண்டர் மூலியமா எங்கேயோ உட்கார்ந்தபடி இங்க நடக்கிற எல்லாத்தையும் அவன் பார்த்துருக்கான். இதில் டிரான்ஸ்ரிசீவர் இருக்குது, இது இன்னும் ஆனில் தான் இருக்கு. இதோட ஃப்ரீக்குவென்சியை வச்சு நாம் அந்த கொலைகாரனை கண்டுபிடிப்போம். ஸ்ரேயா, டிரான்ஸ்ரிசீவரோட பொசிஷன் என்ன? சார் 15 நிமிஷமா ஒரே இடத்துல தான் சார் காட்டுது, எந்த மூமெண்ட்டும் இல்லை. சார் அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா அவன் ரிசீவரை ஆன்லேயே வச்சிருக்கான். அவனுக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கணும் இந்த ஃப்ரீக்குவென்சி மூலிமா அவனோட லொக்கேஷனை ட்ராப் பண்ணுவோன்னு. சார் ஒருவேளை ஆஃப் பண்ண மறந்துருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது வளைய வச்சிருப்பானோ. சார் சார் ஒரு செகண்ட், இங்கேருந்து ரைட் எடுங்க. இங்கேருந்து இப்போ நம்ம வெறும் 20 மீட்டர் தூரத்தில் இருக்கோம். சார் உள்ளேருந்து சத்தம் வருது சார். வீட்டில் யாராவது இருக்காங்க செக் பண்ணுங்க. ஓ சார் இவனையும் ஆலியா மாதிரி தான் கொண்டு இருக்காங்க. இவனோட கண்ணுல இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு சார். ஓ, அப்போ இஎம்பி டிவைஸ் இங்கே கண்டிப்பாக இருக்கணும். திவ்யா, ஸ்ரேயா, கொஞ்சம் போய் தேடுங்க. சார் இவரோட பேரு ரகுவீர், வயசு 35. ரகுவீர். சார் சார் இங்க பாருங்க. ஓ, இஎம்பி டிவைஸ் இங்கே வச்சிருக்காங்களா?
சார் சார் அங்கே இந்த டிரான்ஸ் ரிசர்வர் கிடைச்சது. டிரான்ஸ் ரிசீவரா? ஓ, கொலைகாரன் ரொம்ப தந்திரமானவன். நம்ம வந்தா இங்கே இந்த கொலையை பார்க்கணுன்னு இந்த டிரான்ஸ் ரிசீவர் ஆன் பண்ணி வச்சிருக்கான். அப்புறம் அவன் மறைஞ்சிட்டான். இது ஏதோ வித்தியாசமா இருக்கு. இந்த கதவோட இந்த பகுதி இப்பதான் பண்ண மாதிரி இருக்கு. ஆமா சார். அப்போ ஏற்கனவே இந்த கதவை யாரோ உடைச்சு ஏதோ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரகுவீர் இந்த கதவை சரி பண்ணியிருக்கணும். சார் இன்னொரு விஷயம் சார், ஆலியாவோட வீட்லேயும் நமக்கு இதே மாதிரி கதவு உடஞ்சதுக்கான ஆதாரம் கிடைச்சிது. அப்புறம் கூடவே நமக்கு புது லாக் வாங்கினதுக்கான ரெசிப்டும் கிடைச்சிது. ஓ, இந்த வீட்டில் எந்த ஆதாரம் கிடைக்குதோ எல்லாத்தையும் எடுங்க. அப்புறம் இந்த ரகுவீரை பற்றி விசாரிங்க. ரகுவீர் பற்றி அதாவது தெரிஞ்சுதா? சார் இந்த ரகுவீர் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மேன் சார். விடாமுயற்சியோட ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய வெற்றிகள் அடைஞ்சிருக்காரு. அப்புறம் இவரோட ஃப்ரெண்ட்ஸ் அவர் ரொம்பவே ஜாலியான டைப்னு சொன்னாங்க சார். அவரோட குடும்பத்தை சார்ந்தவங்க? சார் அவர் குடும்பத்தில் அவங்க வைஃப் இருக்காங்க. அவங்க வெளிநாட்டில் இருந்தபோது இந்த சம்பவம் நடந்திருக்கு. இன்னைக்கு தான் இந்தியா திரும்பி இருக்காங்க. அப்படியா? இந்த ஆலியாக்கும் ரகுவீருக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லை சார், அவங்க 2 பேரோட பேக்ரவுண்டும் நாங்கள் செக் பண்ணோம். 2 பேருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் சார், ரகுவீர் காலுக்கு அடிபட்டு 3 மாதத்துக்கு முன்னாடி ராடு வச்சிருக்காங்க. அதே மாதிரியான ராடு ஆலியாவோட கையிலையும் இருந்தது. அப்படியா? அப்புறம் சார் ரகுவீரோட கபோர்டில் விஷம் நிறைஞ்ச பாக்டீரியா கிடைச்சதே, அதே மாதிரியான விஷம் நிறைஞ்ச பாக்டீரியா ஆலியாவோட கிச்சனில் கிடைச்சது. ஓ, சம்மந்தம் இல்லாத 2 பேரை கொலை பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரே மாதிரி பண்ணியிருக்காங்க. யாருமே இல்லாத மூடப்பட்ட ரூம். ஒருவேளை அவன் சீரியல் கில்லராக இருப்பானோ? ஒரு விஷயந்தான் சார் புரிய மாட்டேங்குது. ஒருவேளை இவன் சீரியல் கில்லராக இருந்தான்னா அவன் தன்னோட பலியை எப்படி சார் தேர்ந்தெடுக்கிறான்? கொலைகாரன் அந்த மாதிரி ஆளுங்க தான் பலிக்கு தேர்ந்தெடுப்பான். யாரோட எலும்பு உடைக்கப்பட்டு ராடு வச்சிருக்காங்களோ அந்த ஆளுங்களை. அப்புறம் கொலைகாரன் அவனுக்கு தெரிஞ்ச வழியில் கொலை பண்ணுறான். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, கொலைகாரன் அவங்க வீட்டுக்கு போய் 1 வாரத்துக்கு முன்னாடி லாக்கை உடைக்கிறான் சார். பூஷன் எப்படி உடைச்சாரோ அந்த மாதிரி. அப்படியா? வாங்க சார். ஆனா சார் ஆலியா பூஷனை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க, புக்கை எழுதிட்டு இருந்தாங்க. ஆனால் சார் இந்த பூஷன் எல்லாரையும் கத்தியால் குத்தி தான் கொலை பண்ணிகிட்டு இருந்தான். ஆனால் இந்த கொலைகாரன் தன்னோட பலிகளை ஹார்ட் அட்டாக் வர வச்சு கொள்கிறான். அப்படி இருக்கும்போது இவங்களை எப்படி சார் சம்மந்தப்படுத்துறது? ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு ஃப்ரெடி. அதை பூஷன் வீட்டுக்கு போய் தான் தெரிஞ்சுக்கணும். கதவு மூடி இருக்கு. வன்ஷ், கதவை உடைச்சிரு. நாம் ஒரு வேலை பண்ணலாம். இந்த வீடை நல்லா சோதனை பண்ணி பாருங்க. கொலைகாரன் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கானா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரேயா, இந்த கார்பெட்டுக்கு கீழே என்னவோ இருக்கு. சார் இது ஒரு சீக்ரெட் டோர் மாதிரி இருக்கு. மை காட், இந்த வழி கீழே போயிட்டு இருக்கு. எல்லாரும் சீக்கிரம் வாங்க. சார் இதெல்லாம் என்னது? இதெல்லாம் எதுக்காக இப்படி வச்சிருக்காங்க? இதெல்லாம் எப்படி வச்சிருக்காங்கன்னா, இதை பார்த்தா எப்படி இருக்குன்னா,
ஷோ பீஸ் இல்லை கிஃப்ட் மாதிரி இருக்கு. சார் இதை பாருங்களேன், இந்த பொண்ணை கொன்னது பூஷன் தான். என்ன? அப்படின்னா இங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாமே பூஷன் யாரையெல்லாம் கொலை பண்ணானோ அவங்களோட பொருட்கள் தான். இதுதான் பூஷன் கொலை பண்ணுற விதம். அவன் யாரை கொல்ல போகிறானோ அவங்கள கொல்றதுக்கு முன்னாடி அவங்களோட பொருட்களை தான் கிட்ட சேர்த்து வச்சுக்குவான். அதாவது இந்த மாதிரி பொருட்கள். இதுதான் அவனோட விளையாட்டு. அதெல்லாம் என்னது? என்ன இது? இது ரொம்ப சுத்தமாக இருக்கே. அப்படின்னா இந்த பொருட்கள் எல்லாத்தையும் இப்போதான் வச்ச மாதிரி இருக்கு. சார் அப்படின்னா கொலைக்காரன் இங்கே வந்திருக்கான், அப்புறம் அவன் தான் இந்த பொருளெல்லாம் இங்கே வச்சானா? இந்த கொலைக்காரன் யாராக இருந்தாலும் அவன் பூஷன் மாதிரியே பண்ணுறான். அவன் பூஷன் மாதிரியே வீட்டு கதவை உடைச்சு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிடுறான். சார், கொலைகாரன் இது வரைக்கும் 2 கொலை பண்ணியிருக்கான். ஆனால் இங்கே 3 பொருட்கள் இருக்கே. அப்படின்னா கொலைக்காரன் அவனுடைய அடுத்த கொலையை பிளான் பண்ணியிருக்கான். அவன் அடுத்த பலியை குறி வச்சுட்டான். அதை தடுக்கணும் ஸ்ரேயா. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த பொருட்கள்லாம் யாரோடதுன்றத நாம் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இந்த லாக்கை உடைச்சி தான் அந்த கொலைகாரன் ஆலியா வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கான். வீட்டுக்குள்ளே வந்து பாக்டீரியாவை பரப்பிட்டு இந்த பொருட்கள்லேருந்து ஏதோ ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு இங்கேருந்து மறைஞ்சிட்டான். இதில் இந்த வீட்டோட பொருள் எதுன்றதை முதல்ல கண்டுபிடிக்கணும். திவ்யா, சார். திவ்யா. சார் இந்த 2 ஷோ பீசஸ்ல இதில் இருக்கிற நடுபாகம் இருக்கு. இது ரீஃபில் டவரா இருக்கலாம் சார். ஒரு நிமிஷம், இதை பிடிங்க. இல்லை திவ்யா, இந்த ஷோ பீஸ் இங்கே இந்த டேபிளில் இருந்தது கிடையாது. அதுக்கு காரணம் என்னென்னா, ஒருவேளை இந்த ஷோ பீஸ் இங்கே இருந்துச்சுன்னா இங்கே ஒரு அடையாளம் இருக்குல்ல, இந்த ஷோ பீஸ் வச்சதுனால இங்கே ஏற்பட்டிருக்கே. அதே மாதிரி ஏதாவது அடையாளம் இருந்திருக்கும், இல்லைனா ஏதாவது மண் அடையாளமாவது இருந்திருக்கும். సార్ వంశ్ సార్ ఇది చూడండి. அதேதான், அடையாளம் சரியான இடத்துல இருக்கு. அப்படின்னா இந்த பெல் இங்கே தான் தொங்கிட்டு இருந்திருக்கு. ஒரு வேலை பண்ணலாம், ஆலியாவோட ஃபோட்டோ ஆல்பம் ஏதாவது கிடைக்குதான்னு உடனே செக் பண்ணுங்க. இங்கே பாருங்க, இந்த ஃபோட்டோவில் ஆலியாவுக்கு பின்னாடி அதே மாதிரி அதே பெல் இருக்கு. ரகுவீர் வீட்டில் ஒரு மூலையும் செக் பண்ணுங்க. ஷோகேஸ், ரேக் எல்லா இடத்துலையும் செக் பண்ணுங்க. ஏதாவது காணாமல் போயிருக்கா பாருங்க. சார், சார் இது ஐஃபில் டவர் இங்கே தான் சார் இருந்திருக்கு. சரி, 2 பொருளை பற்றி தெரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த மூணாவதையும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ.
மூணாவது அடையாளத்தை பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா? சார் யார் அதை செஞ்சாங்களோ அது தெரிஞ்சிருச்சு, ஆனால் விற்றவங்களும் வாங்கினவங்க யாருன்னு தெரியல சார். சார் யாரோ நம்ம கூட விளையாடுறாங்களோன்னு எனக்கு தோணுது சார். எத்தனை நாளைக்கு விளையாட முடியும்? மூணாவது அடையாளத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோன்னா அப்புறம் கொலைகாரன் நம்ம கூட ரொம்ப நாள் விளையாட முடியாது சார். முதல் கொலையை அவன் டிரான்ஸ்ஃபார்மரில் செட் பண்ணியிருந்தான். அது மூலியமாக அந்த கொலையை நம்மளால் பார்க்க முடியும்னு. ஆனால் நம்ம அந்த இடத்துக்கு போகிறதுக்குள்ள பாவம் ரகுவீரை கொன்னுட்டான். சார் ஒருவேளை அந்த மூணாவது அடையாளத்தை அவனே பிளான் பண்ணியிருப்பானோ, நம்மளை மூணாவது கிரைம் நடக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு? அப்படி ஒன்றும் தோணலை ஃப்ரெடி. பூஷன் வீட்டுக்கு தான் நம்ம போக போகிறோன்னு கொலைகாரனுக்கு எப்படி தெரியும்? 3 பொருள் கிடைச்சதுன்னு தெரியாதுல்ல. அவன் மூளையே மென்டல் மூளை. ஆனால் சார் அந்த கொலைகாரனுக்கு பூஷன் கொலை பண்ண விதம் எப்படி தெரிஞ்சிருக்கும்? ஏன்னா பூஷன் கேஸ் ஃபைலில் இது எதுவுமே எழுதலையே, அவன் எப்படி கொலை பண்ணுறான்னு. ஆனால் கொலைகாரனுக்கும் பூஷனுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கணும். ஆமாம், பூஷனோட சேர்ந்து செல்லில் எத்தனை பேர் இருந்தாங்க? சார் அவன் கூட 5 மோசமான கைதிகள் இருந்தாங்க சார். அதில் 3 பேருக்கு தூக்கு தண்டனை கிடச்சிருச்சு. அப்புறம் 2 பேர் இன்னும் ஜெயிலில் இருக்காங்க சார். அப்படியா? அவங்க பிரதரோ இல்லை நண்பர்களோ? ஆமாம் சார், அவனுக்கு ஒரு தம்பி இருக்கான். ஆனால் கொலைக்கேஸில் மாட்டி இன்னும் ஜெயிலில் தான் சார் இருக்கான். ஸ்ரேயா? ஸ்ரேயா, வெரி குட். அட்ரஸ் சொல்லு. ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ சார். அந்த கடையோட அட்ரஸ் கிடச்சிடுச்சு சார். வெரி குட், லெட்ஸ் கோ. சார் இங்கே பாருங்க, நான் உங்ககிட்ட மறுபடியும் சொல்கிறேன், இந்த கடிகாரத்தை நீங்கள் தான் ரிப்பேர் பண்ணீங்க. இதை நீங்கள் எடுத்துகிட்டு போனாலும் சரி, இங்கேயே வச்சுட்டு போனாலும் சரி, ஆனால் நீங்கள் பணம் கொடுத்து தான் ஆகணும். அட என்னென்ன நீங்கள் கடிகாரத்தில் கையை வச்ச உடனே ஆஃப் ஆகிடுச்சுன்னா அதுக்கு ஏமேலே தப்பு? அட சார், நான் தான் காட்டிகிட்டு இருந்தேன்ல, அதுக்குள்ளே நீங்கள் ஏன் கையை வச்சிங்க? அப்படின்னா இந்த கடிகாரத்தில் கையே இல்லை, வாயை வச்சுருக்கணும். ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க. வச்சுக்கோங்க, உங்கள் கடைக்கு வந்தது என்னோட தப்பு தான். அது உங்கள் விருப்பம் தம்பி. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார், நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க? உதய் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான் சார். இல்லை, ஆக்சுவலி நாங்கள் சிஐடிஸ். இப்போ நாங்கள் உங்களை என்கொயரி பண்ணணும். சார் சிஐடி? சார் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தெரியணும்? இதை நல்லா கவனமாக பாருங்கள். இந்த கிஃப்ட்டை உங்கள் கடையிலேயே வாங்கினாங்க? சார் இந்த மாதிரி ஷோபீஸ் நாங்கள் தான் சார் விற்கிறோம். இதை வாங்கினது யார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி நிறைய கிஃப்ட்டு நாங்கள் விற்கிறோம் சார். நீங்கள் இதோட பார்கோடை காட்டினீங்கன்னா நான் ஏதாவது டீட்டெயில் சொல்ல முடியும். சார் இதை யாரோ 6 நாளுக்கு முன்னாடி வாங்கியிருக்காங்க சார். சரி, வாங்கியிருக்காங்க. ஆனால் வாங்கினது யார்? இல்லை சார், பேரு சொல்ல முடியாது, ஏன்னா இது கேஷ் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆமாம், அந்த கேமரா வேலை செய்தா? சார் நல்ல வேலை செய்யுது. 6 நாளுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஃபுட்டேஜை நான் பார்க்கணும். இதை பாருங்கள் சார். ஹேட் போட்டுட்ருக்காங்க சார். இவங்களோட முகம் கிளியராகவே தெரியலையே. சரிங்க, இந்த கேமராவை தவிர வேறு ஏதாவது கேமரா இருக்கா உங்ககிட்ட? இல்லை சார், வேறு எந்த கேமராவும் இல்லை. டே தம்பி. எஸ் சார். இந்த கிஃப்ட்டை நீங்கள் தானே பேக் பண்ணி அந்த பொண்ணுக்கு கொடுத்தீங்க? ஆமாம் சார், அவங்க ரொம்ப விசித்திரமான பொண்ணு சார். கடையில் இருக்கிற எல்லா பொருளையும் பார்த்தாங்க, எல்லாத்தோட விலையும் கேட்டாங்க. கடைசியில் இதை எடுத்து கொடுத்து இதை பேக் பண்ணி கொடுக்க சொல்லிட்டாங்க. சரி, ஃபோனில் பேசிகிட்டு இருந்தாங்கல்ல, யார்கிட்ட பேசினாங்கன்னு எதனாவது தெரியுமா? கரெக்டாக ஞாபகம் இல்லை, ஆனால் அவங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு சார். அவங்க ஃபோனில் ஃப்ரெண்டு பேரை சொன்னாங்களா? இல்லை சார், அவங்க பேரை சொல்லலை, ஆனால் அவங்க ஃப்ரெண்டுக்கு விஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க யூனிவர்சிட்டி டாப் வந்திருக்காங்களாம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். யூனிவர்சிட்டி டாப்பர் லிஸ்ட் எடுங்க. என்ன? ஓகே சார், 3வது பலி யாருன்னு தெரிஞ்சிடுச்சு. யார் அது? ரித்து. அவங்க தான் யூனிவர்சிட்டி டாப்பர். ரித்து. கமான், ரித்துவை போய் பார்ப்போம்.
தேங்க்ஸ் யார், தேங்க்ஸ் ஒன்ஸ் அகெயின். எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி இதெல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா? அப்புறம் எனக்கே தெரியல, அவ்வளோ நர்வஸாக இருந்தது. இருந்தாலும் என்ன நானே ரொம்ப மோட்டிவேட் பண்ணிக்கிட்டேன். உனக்கு இன்ஃபெக்ஷன் ஆச்சு இல்ல? அது எப்படி இருக்கு? அதெல்லாம் ஓகே, மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கிறேன். இதோ வரேன். யார்? எங்க அம்மா கால் பண்ணிட்டாங்க, நான் கிளம்புறேன். ஓகே, அடிக்கடி வா சரியா? ஓகே, பாய். இந்த வீடு தான். கவின், உள்ளே போய் பார்ப்போம். அதுக்குள்ளே நாங்கள் இந்த பக்கம் போய் தேடி பார்க்கோம். எஸ் சார். ரித்து, ரித்து கதவை திறங்க. ரித்து கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க. ரித்து, ரித்து. நீங்களா யாரு? நாங்க சிஐடிஸ். உங்க கால் அடிபட்டிருக்குல்ல, இதுல ராடு வச்சிருக்கீங்களா? ஆமா. மை காட், ராடு இருக்குன்னா என்ன வேணாலும் நடக்கலாம். திவ்யா, சீக்கிரமா இஎம்பி டிவைஸை தேடுங்க. நீங்கெல்லாம் என்ன பண்றீங்க? நீங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீயா? ஆமா, நானே தான். இவ்வளோ நாளாக நீங்கள் யாரை தேடிக்கிட்டு இருக்கீங்களோ அது நானே தான். கமான், போதும் விளையாட்டு. இந்த பொம்மையை தான் இஎம்பி ரிமோட்டுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப பண்ணேன்னு வச்சுக்க, இப்போவே இதை அழுத்திடு வேண்டாம். அப்புறம் அந்த பொண்ணோட நிலைமை என்னன்னு தெரியும்ல? ப்ளீஸ் எனக்கு சொல்லுங்க, நீங்க என்ன பண்றீங்க? கேஷன் இந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. ஏன்? நான் அந்த மாதிரி கண்டிப்பா பண்ணுவேன். ஒருவேளை இந்த இடத்துல நான் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா உங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க, அப்படி இப்படி நாடாம நிக்கணும்னு. இல்லை நான் உங்க அந்த பொண்ணை வெளியே கூட்டிட்டு வரத்துக்குள்ள இந்த பட்டனை அழுத்திடுவேன். அப்புறம் வெளியில அந்த பொண்ணோட பணம் தான் வரும். ஒரு நிமிஷம் கவின், இங்க பாரு, புரிஞ்சுது இல்ல? எஸ் சார், புரிஞ்சுது. சொல்லு, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ற? இல்லை, இப்படிலாம் பண்றதுனால எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. அந்த பூஷன் மாதிரி ப்ராக்ஸி பண்ணி ஏமாந்துட்டான்ல. நான் யாருக்கும் டூப்ளிகேட்லாம் இல்லை. நானும் பூஷனும் ஒரே பிஸ்னஸ் தான் பண்ணோம். சின்ன வித்தியாசம் இருக்கு. அவன் திரைக்கு முன்னாடி இருந்தான், நான் பின்னாடி இருந்தேன். அவனுக்கு தூக்கு தண்டனை கிடைச்சதும் ஒரு ட்ரக் கேஸ்ல நான் ஜெயிலுக்குள்ள இருந்தேன். தண்டனை அனுபவிச்சுக்கிட்டேன். இப்ப வெளியே வந்ததும் என்னோட வழியில விருப்பத்தை நிறைவேற்றிக்கிறேன். நான் அடிக்கிறதும் இல்லை, கத்தியால குத்துறதும் இல்லை. ஜஸ்ட் பலியாகிறவங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காம மேல அனுப்புறேன். நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க என் வீட்ல இந்த மாதிரி எப்படி பண்ணலாம்? நீங்க அங்க என்ன தேடிட்டு இருக்கீங்க? தயா சார். சரி கண்ணா, உன்னோட விளையாட்டு முடிஞ்சது. உன்னை அதே இடத்துக்கு அனுப்பி வைக்கிறோம். அதான் உனக்கு சரியான இடம். எங்கேருந்து வந்தியோ அங்கே. செத்துட்ட அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு கார் ஏறி வந்தீங்களே. நீங்க இந்த பொண்ணை பத்தியா பேசிட்டு இருக்கீங்க? இதோ இவங்க.
வேடிக்கை வைக்க வேண்டியது வேஸ்ட் பண்ணிட்ட நீ. அந்த சத்தத்தை நீ கேட்க வேண்டாம்.